அண்ணா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்குது. இதுக்கு என்ன குறைச்சல? இல்ல அண்ணியை பார்க்க போறேன்ல, அதான். நீட்டா இருக்கா? நீ யாருக்குமே ரொம்ப நீட்டா தான் வளர்ந்துக்கிற. இதுக்கு மேல நீட்டா வந்து என்ன பண்ண போற? என்ன கிண்டலா? சரி, நீ ஆபீஸ் போகும்போதே நான் அண்ணி வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடு. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உனக்கு இதே நினைப்பு தானே? இவன் பாட்டு ஜாலியா சுத்திங்கிறானே, இவன் ஏதாச்சும் வம்பல மாட்டி விடலான்னு பாக்குறியா? ஒண்ணு இது பார், ரொம்ப அல்ட்டாத. காதலுக்கு தூது போக இப்படி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களான்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நானே வாலண்டியரா வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்ல, அதான். யாருமே உனக்கு தெரியல. வேணா விடு, நான் ஒதுங்கிக்கிறேன், நீயே பாத்துக்கோ. என்னத்துக்கு நீ டென்ஷன் ஆவற? தெரியுதுல்ல, என்ன அண்ணி வீட்டுல கொண்டு போய் விடு. முன்ன பின்ன தெரியாத விட்டு நீ எப்படி போவ? அப்படியே நீ எங்க போனா என்ன அறிமுகப்படுத்திப்ப? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இருந்தாலும் உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி தாமா. ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தைரியம் தன்னால வரும். ஆனா நான் கிளம்பிட்டேன்னா சீக்கிரம் கிளம்ப டைம் ஆகுதுல. இருமா, இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல. ஒருவேளை டிஃபன் சாப்பிடலன்னா நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். என்ன அண்ணி வீட்டுல டிராப் பண்ணிட்டு நீ ஆபீஸ் போற வழியில டிஃபன் சாப்பிட்டுக்க. அப்படி இல்லன்னா சொல்லு, நான் அண்ணி வீட்லயே டிஃபன் வாங்கி தரேன். அண்ணியும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாது. இந்த பாரு, வேணா நான் அவங்க இறக்கி விடுறேன். நீ ஆச்சும் அண்ணி ஆச்சு. ஏய், இப்ப போன் எல்லாம் வேணாம், கிளம்பு. அண்ணா வேணாம், பேங்க் மேனேஜர் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். தமிழரசு எங்க இருக்க? சார் நான் வீட்டுல தான் சார் இருக்கேன். கிளம்பிக்கிட்டே இருக்கேன். ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு 1 hourல வந்துருவேன் சார் ஷார்ப்பா. ஏற்கனவே நீ ரொம்ப லேட்டுப்பா. இன்னும் 1 hourனா எப்படி? வந்துருவேன் சார். எனக்கு தெரியாதுப்பா. ஹெட் ஆபீஸ்ல இருந்து எப்ப வேணா ஆடிட் பண்ண மேலதிகாரிங்க வருவாங்க. உன் விஷயமாவும் என்கொயரி இருக்கு. உன் ஓவர் டியூவை வசூல் பண்ற வழியை பாரு. விளையாட்டா இருக்காது. அதுவும் இல்லாம அவங்க வர்றப்ப நீ சீட்ல இல்லைன்னா அதுவும் ஒரு பிரச்சனை ஆயிடும். இந்த பார், உடனே கிளம்பி வா. தமிழே, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். விஷயம் தலைக்கு மேல போயிட்டா அப்புறம் என்ன ஆனாலும் என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. அத மனசுல வச்சுக்க சார். என்னன்னா என் மேனேஜர் என்ன பயங்கரமா பிடிச்சி திட்டுறாரு. நான் உடனடியே பேங்க் போய் ஆகணும். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். மேனேஜர் கிடக்குறாரு, அவருக்கு ஒரு வேலையே இல்ல. அவர் கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்தி எல்லாம் பாத்துட்டாரு. வீட்டுல இருந்தா பொண்டாட்டி இம்சை. அதான் ஞாயிற்றுக்கிழமையில கூட ஷட்டரை இழுத்து மூடிட்டு வேலையை பாத்துட்டு இருப்பாரு. ஆனா நீ அப்படியா? உனக்கு நிறைய கடமை இருக்குன்னா நீ இப்படியே வேலை வேலைன்னு இருந்த உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிடுவா சொல்லிட்டேன். ஏய், வாய் மேலே போடு. ரொம்ப ஓவரா பேசுற. நான் ஆபீஸ் கிளம்புறேன். உன் மேனேஜர் நம்பர் கூட, நான் பேசுறேன். ஐயா, அந்த ஆள் வேற மேல பயங்கர காண்டில் இருப்பாருமா. இப்ப நீ போன் பண்ணி இன்னும் டென்ஷன் தான் சுமாரு. சரி சரி, உன்னை நம்பினா வேலைக்கு ஆகாது. நீ அண்ணியோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே போயிட்டு வரேன். அண்ணா, அட்ரஸ் சொல்லிட்டு போ. நோட் பண்ணிக்கோ. சைதாபேட் பக்கத்துல எல்லம்மன் கோயில் தெருல இருந்து லெஃப்ட்ல திரும்பணும். ரைட் ஹேண்ட் சைட்ல நம்பர் 10. அன்னைக்கு நான் பார்க்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல 2 வாழை மரம் கட்டி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு சின்ன மல்லிகை கடை இருக்கும். ஓகேவா? சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். ஏய் பாத்துமா, அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோ, உடனே எனக்கு போன் அடிச்சு சொல்லு. நான் பாத்துக்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி வாழை மரம் கட்டியிருக்கு. வீட்ல யாராவது இருக்கீங்களா? யார் நீங்க? உங்களதான் கேக்குறேன். யார் நீங்க? யார் வேணும்? நீங்க தான் வேணும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நான் சென்சஸ் எடுக்க வந்தேன். உங்களை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன பத்தியா?
உங்களை பத்தினா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார பத்தியும் தான். ஆம், ஐயோ, என்ன இவ்வளவு நேரமா குடத்தை தூக்கிட்டு இருக்கிறீங்க? கொடுங்க, அண்ணி இறக்கி வைக்கிறேன். அண்ணியா? சாரி, எனக்கு உங்களை மாதிரியே ஒரு அண்ணி இருக்காங்களா, அதான் பார்த்ததும் அப்படி சொல்லிட்டேன். சரி, நீங்க இருங்க, நான் சித்தியை கூட்டிட்டு வரேன். இல்ல, இதுக்கு அவங்க வரணும்னு அவசியம் இல்ல, நீங்களே சொன்னா கூட போதும். சரி, அப்ப நீங்க இங்க இருங்க, நான் வச்சுட்டு வரேன். ம். சும்மா சொல்லக்கூடாது. அண்ணி போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காங்க. அண்ணன் கொடுத்து வச்சுவன். வாங்க, உட்காருங்க. நான் தான் உங்களை உட்கார சொல்லணும். நீங்க தானே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதனால என்ன, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. அதுதானே நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். உட்காருங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க சென்சஸ் எடுக்க தானே வந்தீங்க? ஆமா. என்கிட்ட பேசிட்டு வந்த வேலையை மறந்துடாதீங்க. பேசுறதுதானே என் வேலை. இல்ல, பேசி பேசி தானே வந்த வேலையை முடிக்கணும், அது சொன்னேன். சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? அப்பா, சித்தி, பாட்டி, தம்பி, தங்கச்சி. உங்களை விட்டுட்டீங்களே. பாத்தீங்களா? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நான் உங்களை எங்க வீட்டு கணக்குல சேர்த்துக்கிறேன். நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க என்ன ஓவரா வர்ணிக்கிறீங்க. இல்ல, உண்மையதான் சொல்றேன், அழகா இருக்கீங்க. துளசி, கோயிலுக்கு போலாமா? யாருமா அந்த பொண்ணு? இவங்க மக்கள் தொகை கணக்கெடுக்க ஓ, வந்திருக்காங்க பாட்டி. அப்படியா? இவங்கதான் உங்க பாட்டியா? ஏம்மா, என்ன பார்த்தா குமரி மாதிரியா தெரியுது? இது உங்க பாட்டியான்னு கேக்குற? துளசி, இவங்க பாட்டி இல்ல, இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டி. ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதானே பாட்டி பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஆ, நீ யாருன்னு தெரியலம்மா, ஆனா என் பேத்திய சிரிக்க வச்சுட்ட. ஏன் பாட்டி, உங்க பேத்தி சிரிக்கவே மாட்டாங்களா? சிரிக்கிற நிலைமையிலாமா அவ இருக்கிறா? சரி, எங்க வீட்டு கதை உனக்கு எதுக்கு? நீ வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பு, நாங்க கோயிலுக்கு போனோம். நீங்க அடிக்கடி கோயிலுக்கு போவீங்களா? அப்படி போயும் இவ விஷயத்துல கடவுளுக்கு கண்ணை திறக்கலையம்மா. ஏன் பாட்டி அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? விடுங்க, பெரியவங்க எப்பவுமே மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவாங்க. பாட்டி, நீங்க எந்த கோயிலுக்கு போவீங்க? பக்கத்துல முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். தினமும் போவீங்களா? தினம் தான் போய்கிட்டு இருந்தேன். இப்ப வயசாகி போச்சு, கொஞ்ச தூரம் நடந்தாலே முட்டி வலிக்குது. வெள்ளி செவ்வாய் இப்படி போவேன். இவங்களும் கூட வருவாங்களா? அப்பப்ப வருவா. பாட்டி, வாசல்ல வாழை மரம் எல்லாம் கட்டி இருக்கு, ஏதாவது விசேஷம் நடந்துச்சா? நடக்க இருந்துச்சு, நல்ல வேளை நடக்கல. ஏன் அப்படி சொல்றீங்க? என் பேத்திக்கு அநியாயமா ஒரு கல்யாணம் நடக்க இருந்ததுமா. கடவுளா பார்த்து அதை தடுத்துட்டான். கடவுள் இவளுக்கு நல்லது செய்யறாரோ இல்லையோ, நடக்க இருந்த கட்டதை தடுத்துட்டான். பாட்டி, இருக்கட்டுமேமா, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா, இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச என்ன? பாட்டி, உங்க பேத்தி லட்சணமா இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல புருஷன் கிடைப்பான், நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா. பாட்டி, உங்க பேத்தி தண்ணி கொடுத்து தூக்கிட்டு வரும்போது எவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா? மகாலட்சுமி படத்துல கூட பாருங்க, அவங்களும் கையில குடம் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு முதல்ல பொண்ணு போகும்போது தண்ணி கொடுத்து தான் கொடுத்து அனுப்புவாங்க. அத பார்த்ததும் எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சென்டிமெண்டா எனக்கே ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி தோணுது. நீ ரொம்ப நல்லா பேசுறம்மா. இந்த மாதிரி பேசுறதுக்கு எங்க வீட்ல ஆள் இல்ல பாட்டி. பாட்டி, உங்க பேத்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டுமா? என்ன துளசி, எங்க வீட்டுக்கு வரீங்களா? இப்பவே உங்களை கூட்டிட்டு போயிட்டுமா? இல்லனா உங்களுக்கு அண்ணன் யாராவது இருந்தா சொல்லுங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ, எப்படியோ நான் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல வேடிக்கையா பேசுறம்மா. வேடிக்கையா பேசுறது எனக்கு பிடிக்கும் பாட்டி. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். துளசி, யார் அது வாசல்ல உட்கார்ந்துகிட்டு கெக்க புக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு? சித்தி, இவங்க சென்சஸ் எடுக்க வந்திருக்காங்க. சரி சரி, அவங்கள அனுப்பி வச்சுட்டு சீக்கிரம் வந்து அரிசி கழுவி ஒலையில போடு. நீங்க கிளம்புங்க. ஆமா, நீங்க சென்சஸ் எடுக்க வந்தேன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே எழுதலையே. எல்லாம் என் மனசுலயே இருக்கு. சரி, நீங்க கிளம்புங்க.
பாட்டி நான் சித்தி சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன், நீ இங்கே இரு. ஆ